என்னையும் என்னுடைய சுயத்தையும் என்னையும் என்னுடைய ஆணவத்தையும் பிரிப்பது இந்த சிலுவை. எனக்கு அன்பான ஊழியர்களே, எனக்கு அன்பான நண்பர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏன் மேன்மை பாராட்டுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலிருந்து சிலுவை அவரை வேறி பிரித்தது. அவருடைய எண்ணங்கள் இருந்து, சுபாவத்தில் இருந்து, ஆசைகள் இருந்து, விருப்பத்தில் இருந்து, அவருடைய ஈகோ, நான் என்று சொல்லுகிற அந்த மமதையில் இருந்து சிலுவை அவரை விடுதலையாக்கிற்று. அவரை விடுவித்த சிலுவை உன்னை விடுவிக்கும். இரண்டாவதாக சிலுவை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சிலுவையின் மேன்மை என்ற அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சிலுவை மனிதன் எந்த அளவுக்கு மோசமானவன், மனிதனுடைய பாவத்தை சுட்டி காண்பிப்பது சிலுவை. திரும்ப சொல்லுகிறேன், it is a measure of the man's guilt. மனிதனுடைய அந்த குற்ற மனசாட்சியை கோடிட்டு காட்டுகிறது சிலுவை. வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார், அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். இங்கே சிலுவை என்ற வார்த்தை தொக்கி வருகிறது. பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். மனிதனுடைய செயல்பாடு அவனுடைய குற்ற உணர்வுகளை கோடிட்டு காட்டுகிறது. பாவ வாழ்க்கையை கோடிட்டு காட்டுவது சிலுவை. திரும்ப சொல்லுகிறேன், பிதா இயேசுவை மகிமைப்படுத்தினார், நீங்களோ அவரை ஒப்பு கொடுத்தீர்கள். அடுத்த வார்த்தை, அவரை மறுதலித்தீர்கள். 15ஆம் வசனத்திலே, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இப்படி பாருங்கள், மறுதலித்தீர்கள், கொலை செய்தீர்கள், ஒப்பு கொடுத்தீர்கள். இதெல்லாம் மனிதனுடைய செயல்பாடு. அன்பானவர்களே, மனிதன் எந்த அளவுக்கு பாவத்திலே வாழ்ந்து நன்மைக்கு தீமை செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கோடிட்டு காட்டுகிறது சிலுவை. எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்கள் மேற்போக்காய் கேட்டால் உங்களுக்கு புரியாது. அதனுடைய ஆழத்தை, வேதத்தை பிரித்து பாருங்கள். அவரை ஒப்பு கொடுத்தீர்கள், அவரை மறுதலித்தீர்கள், அவரை கொலை செய்தீர்கள். யாரை? ஜீவனுக்கு அதிபதியை, அண்ட சராசரங்களை படைத்தவரை, வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரரை. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய பிள்ளையை இயேசுவை மகிமைப்படுத்தினார். தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட ஒருவரை இந்த உலகம் கொலை செய்தது, இந்த உலகம் மறுதலித்தது, இந்த உலகம் அவரை இந்த பூமியிலே கொடுமைப்படுத்தினது, மரணத்திற்கும் அவமானத்திற்கும் ஒப்பு கொடுத்தது. It speaks the marks of the sinful nature of the man. It speaks the measurement, அவனுடைய வாழ்க்கையினுடைய பாவத்தை அது அளவிட்டு காட்டுகிறது. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், சிலுவை it shows the manifestation of the love of God. தேவன் என் மேல் எவ்வளவாய் அன்பு வைத்தார் என்பதை சுட்டி காண்பிப்பது சிலுவை. ரோமருக்கு எழுதும் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தெரிந்த வசனம் தான். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, இந்த மரணத்திலே சிலுவை பேசப்படுகிறது. சிலுவையும் மரணமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அந்த சிலுவை எதை காண்பிக்கிறது? என் மேல் வைத்த தம்முடைய மிகுந்த அன்பை விளங்க பண்ணுகிறது. இட் manifests the love of God in my life. என் வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு. தண்டிக்கப்பட வேண்டிய நான் தண்டனையை கொடுக்கிறவனாய் மாறுகிறேன். Instead of victim, I became a victor. தண்டிக்கப்பட வேண்டிய என்னை தண்டனையை கொடுக்கிறவனாய், அதாவது பாடுபட வேண்டிய என்னை ஆண்டவரோடு கூட அரசாட்சி செய்கிறவனாய் என்னை மாற்றின சிலுவை. திரும்ப சொல்லுகிறேன், நான் பாவியாய் இருக்கையில், நான் குற்றவாளியாய் இருக்கையில், தண்டிக்கப்பட வேண்டிய வேளையில் இந்த சிலுவை என் வாழ்க்கை என்ன செய்ததாம்? அவருடைய அன்பை விளங்க பண்ணினது. எத்தனை பெரிய மேன்மை பாருங்கள். நான்காவதாக சிலுவை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், it is a means of salvation. என் வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பத்திற்கு இதுதான் வழிகாட்டி, இதுவே மூலப்பொருள், இதுவே அதற்கு வழி. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரை தந்தருளி. எங்கே தந்தார்? முதலாவது உலகத்திலே தந்தார், இரண்டாவது சிலுவையிலே தந்தார். அந்த சந்ததினாலே எனக்கு என்ன உண்டாயிற்று? நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அந்த சிலுவை என்னை வாழ வைத்தது. இங்கே நான் சொல்ல விரும்புகிற குறிப்பு என்னவென்றால், அதாவது is a means of salvation. நான் வாழ, நான் இந்த பூமியிலே
ஜீவிக்க எனக்கு ஒரு நம்பிக்கை தர இந்த பூமியிலே வேறு எதுவும் இல்லை, சிலுவைதான் என் வாழ்க்கை நம்பிக்கை. உங்களோடு பேசுகிற நான் சிலுவைக்கு புறம்பே, சிலுவைக்கு தூரமான ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் இந்த சிலுவை என்னை மேன்மைப்படுத்துறது மட்டுமல்ல, இந்த சிலுவை என் வாழ்க்கையின் பாதையை, என் வாழ்க்கையின் பயணங்களை, என் எண்ணங்களை, என் சுபாவங்களை இந்த சிலுவை மாற்றி அமைத்தது. ஐந்தாவதாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த சிலுவை என்னை இந்த மாபெரும் ஊழியத்திலே ஒரு அர்ப்பணத்தை எனக்கு உண்டாக்கிற்று. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த சிலுவை என்னை நெருக்கி ஏவுகிறது. It constrained me to serve him. அந்த கிறிஸ்துவின் அன்பு, the motivation to serve என்ற வார்த்தைகளை கவனிங்கள். எல்லாமே அந்த எம் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறது. முதலாவதாக நான் சொன்னேன், அதாவது the mark of separation, என்னை பிரிக்கிற ஒரு சிலுவை. இரண்டாவது the measure of my life, என்னுடைய குற்ற வாழ்க்கையை அது கோடிட்டு காட்டுகிறது. மூன்றாவது சொன்னேன் the manifestation of the love, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறது. நான்காவதாக the means of salvation. ஐந்தாவதாக நான் சொல்ல விரும்புகிறது the motivation to serve. இந்த பூமியிலே இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், செல்வந்தனா இருக்க வேண்டும், பெயர் வேண்டும், புகழ் வேண்டும், இவை எல்லாவற்றையும் மாற்றி சிலுவை என்ன செய்தது? அவருடைய அன்பு நெருக்கி ஏவிற்று. 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, அவர் மரணத்தினாலே இனி எனக்கென்று பிழைத்திராமல். அதன் அர்த்தம் என்னவென்றால், இதுவரையும் சுயத்திற்காக வாழ்ந்தேன், சுயத்தை மையமாய் கொண்டு வாழ்ந்தேன். நான், என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம் என்ற வாழ்ந்த வாழ்க்கையிலே சிலுவை அந்த வார்த்தை சொல்லுகிறது இனி. அப்படியானால் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வேறு, சிலுவை உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற வாழ்க்கை வேறு. அதுல வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணம், அவருடைய சிலுவை இனி உனக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மரித்து உயிர்த்தெழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கிறது. a new motivation to serve. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியான ஒரு புதிய எண்ணம், ஒரு புதிய ஆசை, ஒரு புதிய விருப்பம். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், it makes a melody in heaven. பரலோகத்திலே ஒரு புதிய கீதத்தை, ஒரு புதிய இசையை, ஒரு புதிய பாடலை சிலுவை உருவாக்குகிறது. வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு புதிய பாடலை, ஒரு புதிய இசையை, ஒரு புதிய கீதத்தை சிலுவை உண்டு பண்ணுகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவருடைய ரத்தத்தினாலே எங்களை அவர் மீட்டுக் கொண்டார். அன்பானவர்களே, சிலுவையினாலே எங்களை மீட்டுக் கொண்டார். அந்த சிலுவையினுடைய மேன்மை என்னவென்றால் 10ஆம் வசனம் சொல்கிறது, நாங்கள் ஆசாரியர்களாய், இரண்டாவது அரசாளுகிறவர்களாய், மூன்றாவது ஒரு புதிய பாடலை பாடுகிறவர்களாய். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இதுவரை இருந்த அந்தஸ்து வேறு. இப்பொழுது ஆசாரியன் இதுவரை அடிமையாய் வாழ்ந்தான், இன்றைக்கு அரசாளுகிறவனாய் மாறுகிறான். இதுவரை அவனுடைய வாழ்க்கையிலே புலம்பலின் பாடல், இப்பொழுது ஒரு புதிய பாடல், புதிய பாடல் பாடி நான் ராஜாவை நான் துதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஒரு புதிய பாடலை இந்த சிலுவை கொடுக்கிறது. அதைத்தான் சொன்னேன், the cross gives a melody in the heaven. பூமியிலே மட்டுமல்ல, பரலோகத்திலும் அந்த சிலுவை உன்னை புதிய பாடல் பாட வைக்கும், ஒரு புதிய வாழ்க்கையை தரும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இது வெறும் பாரம்பரியத்திற்காக, துக்கப்படுவதற்காக, அழுவதற்காக, வேதனைப்படுவதற்காக அல்ல. இந்த சிலுவை உன் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சாதனையை, மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய ஒரு உருவாக்கும் சக்தியை, எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியிலே சொன்னேன், ஒரு புதிய கீதத்தை, ஒரு புதிய அரசாட்சியை, ஒரு புதிய ஆளுகையை, ஆசாரியனாய் அரசாளுகிறவனாய் ஒரு புதிய பாடலை பாடுகிற it makes a melody. இதுவரை துன்பமான வாழ்க்கை இன்பமாய் மாறும். உன் வாழ்க்கையிலே அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பது சிலுவை. it gives a meaning in your life. அர்த்தமில்லாத வாழ்க்கைக்கு அர்த்தம் சிலுவை கொடுக்கிறது. எனவே இந்த சிலுவையை நீ மேன்மைப்படுத்து, இந்த சிலுவை உன்னை மேன்மைப்படுத்தும். இது அவமானத்தின் சின்னம் அல்ல, இது உன்னை வாழ வைக்கிற சின்னம், உன்னை மகிமைப்படுத்தும் சின்னம், உன்னை உயர்த்தும் சின்னம், உன்னையும் உலகத்தையும் பிரிக்கின்ற ஒன்று, உன்னையும் ஆண்டவரையும் நெருக்கமாக்குகிற ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஊழியத்தில் உன்னை பயன்படுத்துகிற ஒன்று. இந்த சிலுவைக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? சிலுவையின் ஆண்டவர் நாளிலே உன்னை அழைக்கிறார். நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் சிலுவைக்கு உனக்கு பங்கு இல்லை என்றால் இந்த ஆசீர்வாதங்களுக்கு ஒரு நாளும் நீ இதில் பங்கு பெற முடியாது. தூரமாவாய். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சிலுவையின் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். வெறும் தியானமாய் அல்ல, வெறும் புலம்பலாய் அல்ல, வெறும்
பாரம்பரியமா இல்ல, அர்த்தமுள்ள சிலுவையாய் இந்த சிலுவை மாற உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சிலுவை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற மகத்தான மாற்றங்கள். எனவேதான் அதன் அர்த்தத்தை உணர்ந்து சொன்னார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். சிலுவை எந்த மேன்மை ஆண்டவரே, எங்கள் மேன்மை சிலுவையா இருக்கட்டும், சிலுவையின் ஆண்டவரா இருக்கட்டும். அர்த்தத்தை கொடுக்கிறது, அன்பை விளங்க பண்ணுகிறது, ஊழியம் செய்ய எங்களை தகுதிப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இட் மேக்ஸ் a melody in our life. ஒரு புதிய கீதத்தை, ஒரு புதிய இன்பத்தை, ஒரு புதிய நாதத்தை அரசாட்சி செய்கிற, ஆளுகை செய்கிற ஒரு புதுப்பாட்டை நாவிலே உண்டுபடுகிற சிலுவை. இந்த சிலுவைக்கு அர்ப்பணிக்கிறோம். சிலுவையின் ஆண்டவருக்காக இன்னும் உழைக்க பிழைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உலகெங்கும் இந்த நாட்களிலே சிலுவையை தியானிக்கிறார்கள். சிலுவை தியான கூட்டங்கள், சிலுவை குறித்த பலவிதமான சத்தியங்கள். தொடர்ந்து கடந்த சில நாட்களாக நானும் சிலுவையினுடைய மேன்மை குறித்து இதே தொலைக்காட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே அன்பானவர்களே, சிலுவை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை சிலுவை ஆங்காங்கே பின்னி பிணைந்திருக்கிறது. சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பு சிலுவை. அன்பானவர்களே, சிலுவையும் ஆண்டவர் இயேசுவும் ஒன்றாய் பின்னி பிணைந்திருக்கிறார்கள். ஆதியாகமத்தில் ஆரம்பித்த சிலுவை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரை இந்த சிலுவை பின்னி பிணைந்திருக்கிறது. இந்த நாளிலே என்னுடைய செய்தி முழுக்க முழுக்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை மையமாய் கொண்டு வெளிப்படுத்தலே உள்ள சிலுவையின் மேன்மை, இல்லாவிட்டால் பரலோகத்தில் சிலுவையின் மேன்மை. நீங்கள் நினைக்கலாம், சிலுவை பூமியிலே ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. சிலுவையின் அதனுடைய அர்த்தமே மனிதனுடைய பாவத்தினுடைய அந்த எல்லைக்கு ஒரு தடுப்புச்சுவர் தான் சிலுவை. அதாவது மனிதனுடைய பாவங்கள் எல்லை மீறி போய் கொண்டிருந்த போது அதற்கு ஒரு அணை, அல்லாவிட்டால் அதற்கு ஒரு தடுப்பு தான் சிலுவை. எனவே சிலுவை ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறது, அவனுக்கு புது வாழ்வை தருகிறது, அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுகிறது. சிலுவை அண்டையில் நான் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். அப்படியானால் பாவ பாரம் நீங்கி வாழ்வை தருவது சிலுவை. அது மட்டுமல்ல, இந்த சிலுவை அவனை பரலோகத்திற்கு கொண்டு போகிறது. பரலோகத்திலும் இந்த சிலுவை காட்சியளிக்கிறது. ஒருவேளை இது ஆச்சரியமா இருக்கலாம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சிலுவை என்ற வார்த்தை, ஆட்டுக்குட்டியானவர் என்ற வார்த்தை ஏறக்குறைய 28 முறை திரும்ப 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 வருகிறது. சிலுவை, ஆட்டுக்குட்டியானவர், அல்லாவிட்டால் கிறிஸ்து. கிறிஸ்து எங்கெல்லாம் காணப்படுகிறாரோ அங்கெல்லாம் சிலுவை பின்னி பிணைந்திருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சிலுவை என்ற வார்த்தை அங்கே மறைந்திருக்கிறது. இந்த நாளிலே என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, சிலுவைதான் மனிதனுடைய வாழ்க்கையின் மத்தியம். அது மட்டுமல்ல, பூலோகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் it is the center of the heavenly places. பரலோகத்திலே மத்தியிலே இருப்பது சிலுவை. நான் படிக்கிறேன், கேளுங்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அங்கே சிங்காசனத்தில் ஒரு ஈற்று இருந்தார், அவரை சுற்றி 4 ஜீவன்களும் மூப்பர்களுக்கு மத்தியிலே ஆட்டுக்குட்டியான சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன். இந்த வார்த்தை நன்றாக கவனித்து பாருங்கள். ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக சகல ஜீவன்களும் மூப்பர்களும் அதற்கு மத்தியிலே நிற்க கண்டேன். இங்கே நான் சொல்லப்பட்ட வார்த்தை, மூப்பர்களுக்கு மத்தியிலே அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருந்ததாம். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது cross is the center in the heavenly places. பரலோகத்திலே சிலுவை ஒரு மத்திய இடத்தை வைக்கிறது. மற்றெல்லாம்
அங்கே இரண்டாம் தரமாக இருந்தாலும் சிலுவையின் ஆண்டவரும் பரலோகத்திலே ஒரு முக்கிய இடத்திலே மத்தியத்தில் இருக்கிறார்கள். பரலோகத்தினுடைய மேன்மை குறித்து ஏராளமான சத்தியங்கள், ஏராளமான பாடல்கள், அங்கே எங்கு பார்த்தாலும் பொன் வீதி, அங்கே எங்கு பார்த்தாலும் தங்கமயமான வீதிகள், இப்படி பலவிதமான காரியங்களை வர்ணித்துக் கொண்டே போகலாம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் மத்தியமாய் இருக்கிறது, அதில் மையமாய் இருப்பது சிலுவை. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இங்கே பூமியிலே சிலுவை மையமாய் இருக்கிறது. அதே வேளையிலே பரலோகத்திலும் cross is the center in the heavenly places. எனக்கு அன்பானவர்களே, உன் வாழ்க்கையிலே சிலுவையின் மத்தியத்தில் இருக்கிறாயா? அல்லவிட்டால் சிலுவை உன் வாழ்க்கையிலே மையமா இருக்கிறதா? இன்றைய கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு மையமா இருக்க வேண்டிய சிலுவை விளிம்புக்கு போய்விட்டது. விளிம்பில் இருக்க வேண்டிய உலகம் இன்றைக்கு மையத்திலே வந்துவிட்டது. திரும்ப சொல்லுகிறேன், உலகத்திலே சிலுவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மையம். அதைத்தான் பக்தன் சொல்லுகிறான், சிலுவை என்னை வாழ வைத்தது. எனவே தான் பவுல் சொல்லுகிறான், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. காரணம் என்னவென்றால், சிலுவை அவருடைய வாழ்க்கையின் மையமாய் இருந்தது. பூமியிலே மட்டுமல்ல, பரலோகத்திலும் சிலுவை மையமாயிருக்கிறது. அதே குறிப்பில் இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். சிலுவை பரலோகத்தினுடைய ராஜரீகத்தை தருகிறது. நான் படிக்கிறேன், கேளுங்கள். 5:9 எங்கள் இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். சிலுவை குறிக்கிறது. இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்ட அந்த சிலுவை என்ன செய்கிறதாம்? அவனை ராஜாவாய் ஆசாரியனாய் மாற்றுகிறது. இதற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அதாவது cross is the center of the heavenly government. பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ராஜ்யத்திற்கு மையமே சிலுவைதான். திரும்ப சொல்லுகிறேன், இட் இஸ் சென்டர் ஆஃப் த ஹெவன்லி கவர்ன்மெண்ட். இந்த பூமியிலே ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அதற்கு ஒரு ராஜா இருக்கிறார். அப்படியானால் பரலோகத்தினுடைய அமைப்புக்கு மையமாய் இருப்பது சிலுவை. திரும்ப சொல்லுகிறேன், எங்களை இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை ராஜாவாம் ஆசாரியமாக்கி இருக்கிறது. அப்படியானால் பரலோக ராஜ்யத்தினுடைய மைய பொருள் சிலுவை. அது மட்டுமல்ல, அதே 5:10 சொல்லுகிறது, அந்த பரலோக ராஜ்யத்திலே உனக்கு ஒரு அரசாட்சியை தருகிறது, உனக்கு ஒரு புதிய பாடலை தருகிறது. வாசிக்கிறேன், நாங்கள் அரசாளுவோம் என்ற ஒரு புதிய பாடலை பாடினார்கள். இது சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. நீங்கள் மேற்போக்காய் இதை கவனித்தால் உங்களுக்கு புரியாது. நாங்கள் பரலோகத்திலே அரசாளுவோம். அப்படியானால் யார் அரசாள முடியும்? இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். யார் அரசாள முடியும்? சிலுவையை வாழ்க்கையிலே மையமாய் கொண்டவர்கள். அங்கே நான் வாசித்தேன், சிலுவை அவர்களுக்கு மத்தியிலே மையமாய் இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே சிலுவை உன் வாழ்க்கையின் மையமாய் இருக்கிறதா? இரண்டாவது ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இட் இஸ் த theme of the heavenly places. பரலோக ராஜ்யத்துக்கு அதாவது முக்கியமான ஒரு பாடலே சிலுவையின் பாடல். திரும்ப அந்த 6:5-9 வாசித்து பார்க்கும்போது, அந்த ரத்தம் தான் உங்களுக்கு ஒரு புதிய பாடல், சிலுவைதான் உங்களுக்கு ஒரு புதிய பாடலை தருகிறது. மூன்றாவதாக நான் சொல்ல வருகிற குறிப்பு என்னவென்றால், பரலோகம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்தை, சிலுவைதான் பரலோகத்திலே நமக்கு ஒரு புதிய அந்தஸ்தை தருகிறது. திரும்ப சொல்லுகிறேன், cross gives a new title in the heavenly places. வெளிப்படுத்தல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். பின்பு நான் பார்த்தபோது திரளான ஜனங்கள், சகல பாஷைக்காரர், கோத்திரத்தார், வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்படியானால் சிங்காசனத்துக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவது இந்த சிலுவை. பரலோகத்திலேயும் இந்த சிலுவை காட்சியளிக்கிறது. அந்த 14 சொல்கிறது, அதற்கு அவன் கேட்ட கேள்வி, ஆண்டவரே இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள்? தேவதூதன் சொன்ன வார்த்தை, ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தினாலே தங்களை தோய்த்து